ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கிளிக் எங்கள் சேனலுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை தரும். கிவ் யுவர் சப்போர்ட். டிசைன்னா உடனே ஞாபகத்து வர்றது என்னவாக இருக்கும்? ஒரு போஸ்டர் டிசைன், ஒரு லோகோ, ஒரு பேனர், ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட். இதை தாண்டி புதுசாக ஏதாச்சும் ஒரு டிசைன் பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணியிருந்தா ஸோ இதுதான் நம்ம டிசைனாக ஃபீல் பண்ணுவோம். பட் அது மட்டும் டிசைன் கிடையாது. இந்த ஓவரால் வேர்ல்டே ஒரு டிசைனால் ஃபார்ம் பண்ணப்பட்டது தான். இன்றைக்கி டிசைன் இல்லாத இடமே கிடையாது. எல்லாமே டிசைனை ஃபார்ம் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ல்டே இருக்குது. ஸோ இதில் ஒரு பார்ட் ஆஃப் ஃபீல்டு தான் கிராஃபிக் டிசைனர். ஸோ இந்த வீடியோவில் கிராஃபிக் டிசைனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் கிராஃபிக் டிசைன்? ஒரு ஐடியாவை விஷுவலாக கம்யூனிகேஷன் பண்ணுறது தான் கிராஃபிக் டிசைன். கலர்ஸ், ஃபாண்ட், இமேஜ் இதை வச்சு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறது தான் கிராஃபிக் டிசைன். ஒரு டிசைன் அழகாக இருந்தால் மட்டும் போதாது, பட் பார்க்குறவங்களுக்கு அது புரியணும், அதில் ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணணும். நீங்கள் கிராஃபிக் டிசைனராக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை கிராஃபிக் டிசைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேசிக் ரூல்னு ஒன்று இருக்குது. பட் இந்த ரூல் தெரியாமல் நம்ம ஒரு டிசைன் பண்ணிட முடியாது. ஒரு பிகினருக்கு ஒரு கிராஃபிக் டிசைன் டூல் எவ்வளோ முக்கியமோ அதேமாரி ரூலும் முக்கியம். நீங்கள் ஒரு டிசைன் பண்ணும் போது டூல் மட்டும் லேர்ன் பண்ணால் போதாது, பட் அதே சேம் டைம் ரூலையும் தெரிஞ்சுக்கணும். பேசிக் ரூல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாட் ஆர் த பேசிக் ரூல்ஸ்? டிஃப்ரெண்ட் ஃபாண்ட், கலர்ஸ், எலிமெண்ட்ஸ் இது மட்டும் ஒரு டிசைனில் வச்சுட்டா போதாது, பட் அதில் ஒரு பேசிக் ரூலை ஃபாலோ பண்ணணும். அந்த பேசிக் ரூலை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேலன்ஸ் ஃபார் ஈக்குவல் வெயிட். ஒரு டிசைனில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டோ ஆர் டெக்ஸ்ட்டோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அது ஈவனாக இருக்கணும். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜாஸ்தியாகவும் ரைட் ஹேண்ட் சைடு எம்டியாக விட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக தெரியும். ஒரு மிரர் ஆப்ஜெக்டில் எப்படி ஒரு மிரருக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணால் ஈவனாக ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்தமாரி ஃபாலோ பண்ணணும். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று சிமெட்ரிக்கல், இன்னொன்று ஏசிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல்ங்கிறது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமான ஒரு டிசைன் ஃபாலோ ஆகும். ஏசிமெட்ரிக்கலுங்கிறது பட் அது சேமாக இருக்காது, பட் அது ஒரு பேலன்ஸான ஒரு விஷுவலை கொடுக்கும். கான்ட்ராஸ்ட்டுங்கிறது ஆப்போசிட் எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறது. இது என்னவெல்லாம் இருக்கலாம்னா கலர்ஸ், சைஸ், ஷேப், டெக்ஸ்சர் இது எது வேணாலும் இருக்கலாம். இது டிசைனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். நம்மளுக்கு ரீடபிலிட்டியும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இது நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம டிசைன் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். நம்ம இப்போ பார்க்க போகிறது அலைன்மெண்ட்டில் ஒரு எலமெண்ட்டை சேம் லைனில் ஆர் எட்ஜில் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணுறது தான் அலைன்மெண்ட். இது ஒரு ஆர்டர் அண்ட் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணும். ஒரு ரிலேட்டடான ஐட்டமை இது கனெக்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு டிசைன் க்ளீனாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும். கிரிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உதவும். இப்போ பார்க்க போகிறது ஹைரார்க்கிங்கிறது ஒரு டிசைனில் எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும், எதை செகண்ட் பார்க்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ஹைரார்க்கி. நீங்கள் ஒரு ஹையரிங்க்காக ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டிசைனில் ஹையரிங்கோட சப்ஜெக்டை போல்டாக ப்ளேஸ் பண்ணணும். சப்டைட்டில் மீடியமாக ஃபாலோ பண்ணணும். கண்டென்ட்டை ஸ்மாலாக யூஸ் பண்ணணும். இது இல்லைன்னா உங்கள் டிசைன் கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ ஹைரார்க்கி மோஸ்ட் ஆஃப் ஒரு டிசைனில் எதை ஃபஸ்ட்டு காமிக்கணும், ஒரு ஆஃபர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணுமா, இல்லை நீங்கள் எந்த போஸ்டர்ஸ் அதாவது ஒரு சேலுக்கான ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிறது ஹைரார்க்கி தான் உங்களுக்கு விஷுவல் கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஒரு வியூவர் எதை ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிறத கைட் பண்ணுறதே இந்த ஹைரார்க்கி தான். ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒயிட் ஸ்பேஸுங்கிறது ஒரு டிசைனோட எம்டி பிளேஸ் கிடையாது. ஒரு டிசைனில் ப்ரீத்திங் ஃபேஸ் தான் ஒயிட் ஸ்பேஸ். ஒரு டிசைனில் டெக்ஸ்ட்டுக்கும் இமேஜுக்கும் உள்ள ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள கேப் தான் ஒயிட் ஸ்பேஸ். இதை நீங்கள் கரெக்டாக இது கிளட்டரை ரிமூவ் பண்ணி கண்டென்ட்டை கிளியராக காமிக்கும். க்ளீன் அண்ட் ப்ரீமியம் டிசைனை கொடுக்கும். கன்சிஸ்டன்சினா சேம் கலர், ஃபாண்ட், ஸ்டைல் எல்லாம் யூனிஃபார்மாக யூஸ் பண்ணுவாங்க. இது பிராண்டுக்கு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டியை கொடுக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு இதுதான் கிரியேட் பண்ணி தரும். உங்கள் பிராண்டை ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். உங்கள் டிசைனை மெமரபிளாகவும் கொடுக்கும். பிராண்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கன்சிஸ்டன்சி.
டைஃபோகிராஃபிங்கிறது ஃபாண்டை சூஸ் பண்ணி சைஸ் அண்ட் ஃபேஸை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து டெக்ஸ்டை ரீடபுளாக ஆக்கும், வியூவரோட அட்டென்ஷனை இது ஹோல்ட் பண்ணும். இது வந்து எமோஷனலையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். டைஃபோகிராஃபி தான் டிசைனோட வாய்ஸ். ஒரு டிசைனில் நீங்கள் ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா பேரிங் ஃபாண்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ நான் டைஃபோகிராஃபிக்காக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல் டைப்போகிராஃபி பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஒரு டிசைனில் ப்ரொஃபஷ்னலாக ஃபாண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வெட்டிங்க்கு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப எலகண்டாக இருக்கணும். கிட்ஸுக்கான ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஃபங்கியான ஃபாண்டு சூஸ் பண்ணுங்கள். எப்போதுமே ஒரு டிசைனில் டூ மெனி ஃபாண்டை வந்து வச்சுருக்கக்கூடாது. அது வந்து கன்ஃபியூஷனை கொடுக்கும் டிசைனுக்கு. இப்போ பார்க்குறது கலர் தேரி. ஸோ கலர் தேரியை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் கலர் தேரியை பற்றி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். கலர் தேரினா ஒரு கலர்ஸை ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது. இது வந்து டிசைனுக்கு ஃபீல் கொடுக்கும், மூட் அண்ட் அட்ராக்ஷனை கீப் பண்ணும். ஒரு கரெக்டான கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்கள் டிசைன் பேசும். நம்ம பார்த்ததை நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைனராக நீங்கள் ஈஸியாக ஆகலாம். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை லேர்ன் பண்ணிட்டு போனீங்கன்னா குட் வே டு கிராஃபிக் டிசைன். நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். அதை உங்கள் டிசைனில் ஃபாலோவும் பண்ணணும். கிராஃபிக் டிசைனுடைய பேசிக்ஸை பற்றி பார்த்தோம். எங்கெல்லாம் கிராஃபிக் டிசைனுடைய ஒர்க் இருக்குன்னு பார்க்கலாமா? லோகோ அண்ட் பிராண்டிங், சோஷியல் மீடியா டிசைன், பிரிண்ட் டிசைன், UI/UX டிசைன், அட்வர்டைசிங், மோஷன் கிராஃபிக்ஸ், பேக்கேஜிங் அண்ட் டிசைன், இல்லுஸ்ட்ரேஷன். இது இல்லாமல் நிறைய ஃபீல்டு இருக்குது. பட் இது வந்து கிராஃபிக் டிசைனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு. ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய டூல்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாமா? அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், அடோப் இன்டிசைன், கேன்வா, ஃபிக்மா. ஸோ இதெல்லாம் ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான டூல். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு கிராஃபிக் டிசைனை பற்றி லேர்ன் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னா இதில் எந்த டூலை சூஸ் பண்ணணும் கன்ஃபியூஷனில் இருக்கா? நான் இதுக்காக உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். அதில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிமெம்பர் பண்ணுங்கள், குட் டிசைன்னா கிளியர் மெசேஜ், க்ளீன் லேஅவுட், கரெக்ட் கலர்ஸ் ப்ளஸ் ரைட் ஃபாண்ட்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தாலும் பேசிக்ஸை ஃபாலோ பண்ணால் உங்கள் டிசைன் லெவல் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். 100% உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பேசிக்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.